வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மில்க் ஷேக் ரெசிபி, மாப்பெலா வாழை வச்சு முக்கனி மில்க் ஷேக். வாங்க ரெசிபி தயார் பண்ணலாம். பெலாப்பழத்துலேருந்து விதெல்லாம் நீக்கிட்டு பொடியாக நான் கட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கினேன். பெலாப்பழம் எப்போவுமே நீங்கள் நறுக்கிறப்போ பார்த்து நறுக்குங்க, அது வழுங்கும். ஸோ நறுக்கிறப்போ பார்த்து நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே போல் மாம்பழம் கூட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுவும் பொடியாக நறுக்கிக்கினேன். வாழைப்பழம் கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா நம்ம அரைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும், அதனால எல்லாமே பழம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபில்லிங் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஒரு ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமே இது. இப்போ பெலா வாழை மாம்பழம் சில் பண்ண பால் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ரெசிபி தயார் பண்ணலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் நறுக்கி வச்சுருக்க மாம்பழம், வாழைப்பழம், பெலாப்பழம் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குற தொட்டு ரொம்ப நல்லா க்ரீமியாக வந்தது. கண்டென்ஸ்ட் மில்க்கும் சில்லுன்னு இருக்குது, அந்த பாலும் நல்லா ஃப்ரிட்ஜில் சில் பண்ணியிருக்கேன். ஸோ பழங்களும் சில்லுனே இருந்தது, ரொம்பவே சில்டாக நல்லா இருந்தது. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷுங்க. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும். இட்லி தோசை மாதிரி ஹெவியாக சாப்பிட்டு போகிறதுக்கு விரும்பாதவங்க இது மாதிரி சாப்பிடுங்க. மாப்பெலா வாழை நல்லா அரைப்பட்டதும் அதில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு டால் சர்விங் டம்ளரில் இந்த மில்க் ஷேக்கை நான் சர்வ் பண்ண போகிறேன். மேலே கொஞ்சமாக பெலாப்பழம், மாம்பழம் சேர்த்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செரீஸ் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த முக்கனி மில்க் ஷேக் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.